ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 46வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. 1 Kings chapter 18 verse number 46, the last part of the word. இஸ்ரவேலுக்கு வருமட்டும் ஆகாபுக்கு முன் ஓடு, ஆகாபுக்கு முன் ஓடு. இந்த மாலை வேளையிலே, இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான செய்தியின் தலைப்பு ஆகாபுக்கு முன்பாக ஓடு. ஒரு 3 முறை எல்லாம் கையை உயர்த்தி நான் சொல்றதை சேர்ந்து சொல்லும்படியாய் கேட்கிறேன். ஆகாபுக்கு முன்பாக ஓடு. இன்னும் கூடி கொஞ்சம் சத்தமா ஆகாபுக்கு முன்பாக ஓடு. ஆகாபுக்கு முன்பாக ஓடு. இன்னும் ஒரு முறை ஆகாபுக்கு முன்பாக ஓடு. ஆமா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறதினுடைய நோக்கம் என்னவென்றால் ஓடுவதற்காக தான் அழைத்திருக்கிறார். பல நேரத்திலே சத்துருவானவன் நம்முடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறான். ஏதோ ஒரு வியாதியை கொடுத்து, ஏதோ ஒரு பலவீனத்தை கொடுத்து, ஏதோ ஒரு சோர்வை கொடுத்து, ஏதோ ஒரு இயலாமையை கொடுத்து அநேகர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஓட முடியாதபடி தவித்து போய் நிற்பீர்கள் என்றால் இந்த முதல் நாள் ராத்திரி வேளையிலே ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். நீ ஓடணும், ஓடணும், ஓடணும். ஓடுவதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறார். தொடர்ந்து உலகத்திற்கு முன்பாக, மனிதனுக்கு முன்பாக உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள், எரிச்சல் பட்டவர்கள், உன் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தினவர்களுக்கு முன்பாக ஓடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பத்தாது. நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லி நான் ஓடுறதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். Nothing can stop my running. எதுவும் என்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதுவும் ஆகாபுக்கு முன்பாக ஓடுவதற்கு. ஆகாப் என்றால் பாவ காரியங்கள். அவருடைய மனைவி எசபேல் இந்த ஆகாபுக்கும் எசபேலுக்கும் முன்பாக, உலகத்திற்கு முன்பாக, பாவத்திற்கு முன்பாக, அசுத்தத்திற்கு முன்பாக, கடன் பிரச்சனைகளுக்கு முன்பாக, சோர்வுக்கு முன்பாக, வியாதிக்கு முன்பாக, இல்லாமைக்கு முன்பாக நீ ஒடுங்கி விழுந்து விடாதே. ஒரு விசை மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்புறாரு. 2025 உனக்கு முன்னாடி இருக்கிறது. தொடர்ந்து ஓடு, 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 ஓடு. உனக்கு முன்பாக அடுத்து ஒரு 12 மாதங்கள் இருக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அடுத்து 12 மாதங்களும் நீ ஓடுவதற்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். வாலிப பிள்ளையே, உனக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நின்றாத, நின்றாத, எங்கே நின்றாத, எங்கே நின்றாத. உன் ஓட்டத்தை முடிக்கணும் நினைக்காத, மீண்டும் எழும்பி ஓடு. ராகாதா 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 ராபாகரா சதா ராகாதா ராகாதா நகாதா ராபாகரா ராகாதா லகாதா ராபாகலா பாபா. ஓட்டத்தை நிறுத்திராத பிள்ளையே. யாரோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சிலர் உன் ஓட்டத்தை முடிச்சிடலாம், இதுக்கு மேல என்னால ஓட முடியல, ஒருவேளை ஏதாவது பண்ணி சூசைட் பண்ணி கூட செத்துடலாமா, இதுக்கு மேல என்னால போக முடியலையே, இந்த கடன் பிரச்சனையை தாங்க முடியலையே, இந்த நிந்தையை தாங்க முடியலையே, இந்த அவமானத்தை தாங்க முடியலையே, இந்த போராட்டத்தை தாங்க முடியலையே, இந்த வனாந்திரத்தை என்னால தாண்டி போக முடியவில்லையே என்று சோர்ந்து போய் உன் ஓட்டத்தை முடிக்கலாம் என்று இருந்தால் மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ ஓடணும்னு சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். பிசினஸ்ல தோத்து போய் ஐயோ இதுக்கு மேல என் பிசினஸ் ஓட மாட்டேங்குது, இதுக்கு மேல என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, கடன் மேல கடன், பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி, வட்டிக்கு மேல போய் வட்டி குட்டி போட்டு அப்படி போய்கிட்டே இருக்குது சார், என்னால சமாளிக்க முடியல, என் ஓட்டத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஓடு. நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி. முழு முழு ரகதல சத ரகதல மாதியா கரதல ராமா.
வார்த்தை வரும்போது ரிசீவ் பண்ணு பிரதர், வார்த்தை வரும்போது ரிசீவ் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு தான் பேசுறாரு, உங்களுக்கு தான் பேசுறாரு, உங்களுக்கு தான் பேசுறாரு, உங்களுக்கு தான் பேசுறாரு. இனி நீ உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிடக் கூடாது. நீ ஓட வேண்டும். உனக்கான அப்பம் வருகிறது, உனக்கான திராட்சரசம் வருகிறது, உனக்கான பலனை கர்த்தர் தருகிறார். உன்னதத்தில் இருந்து ஒரு வல்லமை உன்னை நிரப்பும், உன்னை நிரப்பும், உன்னை நிரப்பும். உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு விசை தட்டி எழுப்பி ஓடுவதற்கு மேடையில் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒருவேளை எதிர்பார்த்த அளவிற்கு என் தரிசனத்தை என்னால் அடைய முடியவில்லை, எதிர்பார்த்த அளவுக்கு என் சபையில் ஆத்துமாக்கள் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு என்னுடைய ஊழியங்கள் வளரவில்லை, ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. மீண்டும் உனக்கு முன்பாக ஒரு 2025 இருக்கிறது. எழும்பி ஓடு. ரகதா 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 Halba ragada namoshe ke petere malakabar. Iriganda ragada namakara shate ragada la la la. Iriganda ragada. யார் ஒன்ன விட்டு போனாலும் பரவாயில்லம்மா, கொஞ்சம் மானிட்டர் சவுண்ட் வைக்க முடியுமான்னு பாருங்க, கொஞ்சம் மானிட்டர் சவுண்ட் வைக்க முடியுமான்னு பாருங்க. ஐயா மானிட்டர் சவுண்ட் வைக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொன்னேன். பேசிட்டு இருக்காங்க பாருங்க. Thank you Jesus. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. Hallelujah. ஓடுறதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. எப்படி ஓடணும்? இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச போறாரு. இதே அதிகாரத்தில் இருந்து நீ ஓடும்போது உன் கவனத்தில் கொண்டு ஓட வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை இதே சாப்டர்ல இருந்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு முன்பாக அந்த 18வது அதிகாரத்தில் இருக்கிற சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதிலிருந்து நான் எப்படி ஓட வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான அனைத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடக்கடவோம். That's our destiny. அதற்குத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். I have a track, I have a way. எனக்கு ஒரு பாதை உண்டு, அதில் ஓடுவதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆனால் நான் எப்படி ஓட வேண்டும், எதை முன்வைத்து ஓட வேண்டும்? இந்த முதல் நாள் செய்தியிலே 3 காரியங்களை நீ பிடித்துக் கொண்டு ஓட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். 3ஐயும் சொல்லி முடிக்காம எவ்வளவு நேரம் ஆனாலும் நானும் முடிக்க போறது கிடையாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. என்ன பலமா சொல்ல முடியுமா? அவ்வளவு பலமா, முழு பலத்தோடு பாட்டு மட்டும் முழு பலத்தோடு ஆராதிப்பே. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம். கவனமாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். இஸ்ரவேலில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம். தேசமெங்கிலும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. சமாரியாவிலே, இஸ்ரவேலினுடைய முக்கிய தலைநகரமாம் சமாரியாவிலே ஜனங்கள் கழுதையினுடைய தலையை சமைத்து சாப்பிடுகிற ஒரு கொடிய பஞ்சகாலம் அந்த நாட்களிலே உண்டானது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு உண்டாகிறது. நீ போய் உன்னை ஆகாபுக்கு முன்பாக காண்பி. அன்றைக்கு இஸ்ரவேலிலே ராஜாவாய் இருக்கிறவர் ஆகாப், அவருடைய மனைவி யெசபேல். கவனமாய் கவனிக்க வேண்டும். சில முக்கியமான காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தள்ளி வச்சிருங்க, ஆஃப் பண்ணி தள்ளி வச்சிருங்க. ஆகாப் என்றால் விக்கிரக ஆவி என்ற அர்த்தம். தேசத்தை விக்கிரக ஆவிக்குள்ளாக தள்ளினவன். தேசமெங்கிலும் தோப்பு விக்கிரகங்கள், தேசமெங்கிலும் அஸ்தரோத்துகள், தேசமெங்கிலும் நிம்ரோத்துக்கள், தேசமெங்கிலும் பயங்கரமான விக்கிரகங்களை கட்டவிழ்த்து விட்டவன் தான் ஆகாப். தேசத்திலே ஜனங்களை பாழாய் போனதற்கு நேராக நடத்துகிறவன் ஆகாபின் காரியம். ஆகாபினுடைய மனைவி ராணி, ராணியுடைய பேர் யெசபேல். யெசபேல் என்றால் அவள் வேசி என்று பொருள். விபச்சாரம், தேசத்தை விபச்சாரத்துக்குள் தள்ளினவள். யெசபேலை குறித்து சொல்லப்படுகிறது, பூமியில் இருக்கிற எல்லா ஸ்தூலித்த மனிதரோடும் உன் வேசித்தனத்தை திறனாய் நடப்பித்தாயே. வேசித்தனத்தின் ஆவி. ஆகாபு என்றால் விக்கிரக ஆராதனையின் ஆவி. யெசபேல் என்றால் வேசித்தனத்தின் ஆவி. அவனுடைய மகன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் யோராம் என்று பெயர். யோராம் என்றால் மதுபானத்தின் ஆவி.
ஐயா நல்லா கவனிக்கணும். அப்பா ஒரு ஆவி, அம்மா ஒரு ஆவி, மகன் ஒரு ஆவி. ஸ்தோத்திரம். அப்பாவின் ஆவி விக்கிரக ஆராதனையின் ஆவி, அம்மாவின் ஆவி வேசித்தனத்தின் ஆவி, மகனின் ஆவி மதுபானத்தின் ஆவி. இன்றைக்கும் இந்திய தேசத்தை மாத்திரமல்ல உலக நாடுகளை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது இந்த 3 முக்கியமான ஆவிகள். Number 1 is idol worship. Number 2 is adultery. Number 3 is drug something. அது சம்பந்தப்பட்ட காரியங்கள், பல காரியங்கள் இருக்கிறது. இது 3ம் தேசத்தை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. அது எந்த மாவட்டமா இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், அது எந்த இடமா இருந்தாலும் இந்த 3 முக்கியமான ஆவிகள் தேசத்தை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. இதை தவிர வேறொன்றும் பெரிய ஆவிகள் அல்ல. இதற்குள்ளே மற்றிருக்கிற ஆவிகள் எல்லாம் இதற்குள்ளே வரக்கூடிய குட்டி 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 ஆவிகள். ஆனால் மேஜராய் இருந்து தேசத்தை அலக்களித்துக் கொண்டிருக்கிற 3 முக்கியமான ஆவிகள். ஒன்று ஆகாபின் ஆவி, விக்கிரக ஆராதனை, எசபேலின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி. 3 யோராமின் ஆவி, மதுபானத்தின் ஆவி. இப்பொழுதுதான் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்துகிறார். You go and show the king Ahab, ஆகாபுக்கு முன்பாக அவனை போய் காண்பி என்று சொல்லி. கவனமாய் கவனியுங்கள். தீர்க்கதரிசி ஆகாபுக்கு முன்பாக போய் நிற்கிறார். ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், ஆகாபே, உம்மாலும் உம்முடைய மனைவியினாலும் உம்முடைய பிள்ளையினாலும் தேசம் கெட்டு போயிருக்கிறது. தேசத்தில் மழை இல்லை, ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், சாப்பிடுறதுக்கு உணவில்லை, கழுத தலைய சமைச்சு சாப்பிடுறாங்க, பிள்ளைகளை சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தேசத்தில் மழை இல்லாத சூழல். எல்லாத்துக்கும் காரணம் நீதாயா. நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளும் பண்ற அக்கிரமம் தேசத்தை பாழாக்கி வைத்திருக்கிறது. தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார். அதற்கு ராஜா அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னால தேசத்துல மழை வராம இல்ல, ஒன்னால தாண்டா மழை இல்லாம போச்சு. நீ தாண்டா சோமண்ணி மழையை நிறுத்தி வச்சிருக்கிற. யார் சொல்றா? ராஜா தீர்க்கதரிசியை பார்த்து. தீர்க்கதரிசி ராஜா பார்த்து சொல்றாரு, ஒன்னாலதான் மழை இல்ல. ராஜா இவரை பார்த்து சொல்றாரு, ஒன்னாலதான் மழை இல்ல. நீ தான் என்னமா மந்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி வானத்தை கட்டி வச்சிருக்கிற. 2 பேருக்கு வாக்குவாதம். ஒன்னால மழை இல்ல, ஒன்னால மழை இல்ல, ஒன்னால மழை இல்ல, ஒன்னால மழை இல்ல. ப்ராஃபட் கிங்க பார்த்து சொல்றாரு, கிங் ப்ராஃபட்டை பார்த்து சொல்றாரு, ஒன்னால மழை இல்ல, ஒன்னால மழை இல்ல. நல்லா கவனிங்க. இப்ப தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்றாரு, ரைட், ஓகே, நீ சொன்னபடியே இருக்கட்டும், என்னால தானே மழை இல்ல. ரைட், நான் சொல்றேன், நீ பண்ண பாவம், உன் பொண்டாட்டி பண்ண பாவம், உன் புள்ள பண்ண பாவத்தினால தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீ சொல்ற நான் தான் ஜெபம் பண்ணி வானத்தை கட்டிட்டேன். பாத்துக்கலாம், ஒரு பெட் வைப்போம். ஒரு பெட். என்ன பெட் தெரியுமா? அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்ன தெரியுது? ஒரு மலை தெரியுதா? இந்த மலைக்கு பேரு கர்மேல் பர்வதம். நீ ஒண்ணு செய், நீ ஒண்ணு செய். உன்கிட்ட 450 பாகால்களின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. 450 பேர் வச்சிருக்கிற மந்திரவாதிகள் வச்சிருக்கிற. ஓ 450 பேரை கூட்டிக்க, ஒரு காளையை பிடிச்சுக்கோ. நான் ஒருத்தர் இருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாய் சவால் விடுகிற பாகால்களுக்கு எதிர்த்து நிற்கிற நான் ஒருவன் இருக்கிறேன். நீ 450 பேர் இருக்கிற. நீ ஒரு காளையை பிடி. அம்மா கவனிங்க, அம்மா கவனிங்க. நீ ஒரு காளையை பிடி, நான் ஒரு காளையை பிடிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து மலைக்கு போவோம். மலைக்கு போவோம். மலையில போய் நீயும் பலியிடு, நானும் பலியிடுறேன். எந்த தெய்வம் அக்கினியினால் அந்த பலியை அங்கீகரிக்கிறாரோ அந்த தெய்வமே இஸ்ரவேலின் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. ராஜா சொல்றாரு. ஒரு விச திணறாரு. ஆத்தாடி நம்ம சொல்றானே. சரி, ரைட், ஓகேவா. நல்ல கவனிங்க, இந்த சீனை நல்ல கவனிங்க. மைதானத்தின் பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க, பேசாம கவனிங்க. ஆமா, நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன புடவை கலர், என்ன புடவை கட்டிருக்கீங்கன்னு கலரை சொல்லி நான் சொல்லுவேன். அதனால கவனமா கவனிக்கணும். புள்ளைய வச்சு விளையாடுறது, அங்க போறது இங்க போறது, அதுக்கெல்லாம் இங்க நேரம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா டெல்லியில இருந்து வந்திருக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கிறோம்.
ஒரு வார்த்தை கூட வீணா போக கூடாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. 3 நாட்களும் தேவன் ஏதோ ஒன்றை இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார். அது இன்னைக்கு தெரியாது, அது 2025 ஆரம்பத்திலேயே தெரியத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். ஆமா, கை இருந்தா நல்ல கை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். கையை தட்டாத கை நமக்கு தேவையில்லை, சாப்பிடறதுக்கு மாத்திரம் இல்லை. நல்ல கை தட்டி ஆண்டவரை ஆகா ராசா தரமகா ஏப்ரா கந்த ரமக் ரகதல ரபா. கர்த்தருக்கு பயன்படாத ஒரு சரீரம் எனக்கு எதுக்கப்பா? சீன கவனிங்க, சீன கவனிங்க, சீன கவனிங்க. 450 பேர் ஒரு காளையை பிடிச்சுக்கிட்டாங்க. நம்பால் ஒத்த ஆள், தீர்க்கதரிசி ஒத்த ஆள் ஒரு காளையை பிடிக்கிறார். எல்லாம் ஏறி போறாங்க, மலை மேல ஏறி போறாங்க. கர்மேல் பர்வதம்னா சின்ன பர்வதம் இல்ல. எங்க ஊர்ல திண்டுக்கல்ல ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு பேரு கொடைக்கானல்னு பேரு. இட் இஸ் a international tourism place. கொடைக்கானல். அந்த கொடைக்கானலை விட ஒரு 2 மடங்கு ஹைட்டா இருக்கிறது இந்த கர்மேல் பர்வதம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒத்த காளையை பிடிச்சுக்கிட்டு 450 பேர் முன்னாடி பயணிச்சு போறாங்க. பின்னாடி தீர்க்கதரிசி ஒரு காளையை பிடிச்சுக்கிட்டு தனியா பயணிச்சு வர்றாரு. என்றைக்கும் தேவனுடைய ஜனத்துக்கு கூட்டு தேவையில்லை. அவன் ஒத்தாளா இருந்து காரியங்களை நடப்பிக்கிறவனா இருப்பான். நீ ஒத்தாளா இருந்து காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை தர்றவரா இருக்கிறார். We need not any support. நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் எங்களை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு. நீ 450 பேரை வச்சுக்கப்பா, பட் எங்க கிட்ட ஒருத்தர் வேணப்பா. ஏறி போறாங்க, மலை மேல ஏறி போறாங்க. இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மேல ஏறி போறாங்க. மேல போய் மலை உச்சியில சேர்ந்த உடனேயும் தீர்க்கதரிசி சொல்றாரு 450 பேரை பார்த்து, அம்மா கவனிங்க, அம்மா கவனிங்க. நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்க 450 பேர் இருக்கீங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். மெஜாரிட்டி நீங்க தான். டாஸ்லாம் போட்டு பார்க்க வேண்டாம். நீங்களே முதல்ல பலி செலுத்துங்க, நான் 2வது பலி செலுத்திக்கிறேன். யார் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, எந்த தெய்வம் அங்கீகரிக்கின்றதை செக் பண்ணிடுவோம். நல்ல கவனிங்க. 450 பேரும் சேர்ந்து மலை உச்சியில ஒரு ஆல்டர் கட்டுறாங்க சார். ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. பெரிய பெரிய கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. 450 பேர். ஒருத்தர் கல்லை தூக்குறாரு, ஒருத்தர் மண்ணை தூக்குறாரு, ஒருத்தர் செங்கலை தூக்குறாரு, ஒருத்தர் தண்ணியை தூக்குறாரு. 450 பேர் சேர்ந்து built one big altar. ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டுறாங்க. எத்தனை பேர் சேர்ந்து சொல்லுங்க? ஆமா, கட்டியாச்சு. கட்டி தூங்குறத பாரு. தூங்குற ஒரு அல்ல முன் வரிசையில் உட்கார்ந்துக்கிட்டு தூக்கத்தை பாருங்க. அல்ல கை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். தோத்திரம். 450 பேரும் சேர்ந்து ஆல்டரை கட்டிட்டு இப்ப அந்த காளை 450 பேர் கொண்டு வந்த காளைய பலிபீடத்துல வச்சு அதை சந்து சந்தாய் சந்து சந்தாய் சந்து சந்தாய் சந்து சந்தாய் 2 கால் தனியா, தலை தனியா, குடல் தனியா, பின்னங்கால் தனியா எல்லாம் வெட்டப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் சர்வ அங்க தகன பலி. பலி எல்லாம் வெட்டியாச்சு. இப்ப நல்ல கவனிங்க. 450 பேரும் பலிபீடத்தை சுற்றிலும் ரவுண்டா இருந்து அவங்க தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுறாங்க. தெய்வமே வந்துரு வந்துரு வந்துரு, இந்த பலியை அங்கீகரிச்சிரு அப்படின்னு காலையில இருந்து ஆரம்பிச்சு, ஆமா டிஃபன் சாப்பிடுற நேரம் வரைக்கும், காலையில அதிகாலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் கூப்பிடுறாங்க. ஒரு சத்தமும் மேல இருந்து வரல. அப்புறம் பார்த்தாங்க, ஒருத்தர் சொல்றார் கூட்டத்துல, இப்படி எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா கேட்காது, மோள அடிங்கப்பா, கொட்டடிங்கப்பா, அடி நிமித்துங்கப்பா அப்படின்னு உடனே மோளக்காரங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமா மோளம் பயங்கரமா கொட்டடிக்கிறாங்க. அடிச்சு தெய்வமே வந்துரு வந்துரு, அக்கினியை கொண்டு வந்து இதை எடுத்துக்கா இதை எடுத்துக்கா எடுத்துக்கா. ஒரு சத்தமும் கேட்கல, ஒரு சத்தமும் கேட்கல. நம்ம தீர்க்கதரிசி இருக்கிறார்ல, அவர் நீட்டா இப்படி போய் இப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துக்கிட்டு இவங்களை பார்த்து சொல்றாரு, எப்ப சத்தமா கூப்பிடுங்கப்பா. அவருக்கு சாமிக்கு காது கது கேட்காம இருக்கும், தூங்கிட்டு இருப்பாரு. சத்தம் போட்டு எழுப்பி விடுங்கப்பா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்க உட்காந்துட்டு. யாரு? தீர்க்கதரிசி. அப்புறம் பார்த்தாங்க, ஒருத்தன் சொன்னா இப்படி எல்லாம் கூப்பிட்டா வராதுப்பா, கொஞ்சம் ரத்தத்தை காணிக்கையா கொடுப்பா அப்படின்னு. உடனேயும்
கத்தி எடுத்து மேலெல்லாம் கீறி ரத்தத்தை சொட்ட விட்டு, தெய்வமே இந்த ரத்தத்தை பார்த்து அது வந்துரு. ஒன்னும் நடக்கல. 450 பேர் கடைசியா ஒரு முயற்சி, சாட்டை எடுத்து தன்னையே அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுக்கிட்டு வந்துரு 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 வந்துரு. ஒருத்தரும் வரல. ஒரு சின்ன நெருப்பு வாசம் கூட வரல. மத்தியான மணி 3:30 ஆயிடுச்சு. பைபிள்ல போட்டிருக்கு அந்தி பழி செலுத்தும் நேரம் 3:30. சரியா மத்தியானம் 3 மணிக்கு பார்த்தாரு. தீர்க்கதரிசி அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தவர் அப்படி எழும்பினாரு. எழும்பி சொன்னார், டைம் அப், உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, இனி ஏன் நேரம் நான் களத்துல இறங்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் சாத்தானுடைய காரியங்கள், சாத்தானுடைய கொட்டங்கள், சாத்தானுடைய ஆளுகைகள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து பரிசுத்த தேவன் எழும்புறான்னா சொல்லுவாரு, your time is over, this is my turn. உன்னுடைய கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. உனக்கான ஆட்டம், உனக்கான பாட்டம், உனக்கான கொண்டாட்டம், உன் அட்டகாசத்துக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு நேரம் வந்துருச்சு. இனி நான் களமிறங்குகிற நேரம் இது. ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்தாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? முதல்ல இந்த பலிபீடத்தை சுக்கு நூறா உடைச்சார். பலிபீடத்தை சுக்கு நூறா உடைச்சார். உடைச்ச அம்பட்டை டிஸ்போஸ் பண்ணார். டிஸ்போஸ் பண்ணிட்டார். டிஸ்போஸ் பண்ணிட்டு நல்லா கவனிங்க. முதல்ல இந்த பலிபீடத்தை எத்தனை பேர் சேர்ந்து கட்டினாங்க சொல்லுங்க? 450 பேர் சேர்ந்து கட்டின பலிபீடத்தை ஒத்தாளா இடிச்சிட்டு இவர் ஒத்தாளா திரும்ப பலிபீடம் கட்டுறாரு. இவருக்கு யாரும் மண் எடுத்து கொடுக்கல, யாரும் கல் எடுத்து கொடுக்கல, யாரும் செங்கல் எடுத்து கொடுக்கல, யாரும் தண்ணி எடுத்து கொடுக்கல. ஒத்த மனுஷனா அவரே கல் எடுக்கிறாரு, அவரே வைக்கிறாரு, அவரே தண்ணி ஊத்துறாரு, அவரே மகிமையான ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புறாரு. அவருக்கு உதவி தேவையில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். அவர் பெரியவர். I need not any help because Holy Spirit is with me. பரிசுத்த ஆவியானுடைய பலத்துல ஒத்த மனுஷனா கட்டினாரு. இப்ப நல்லா கவனிங்க. ஒத்த மனுஷனா கட்டிட்டு அவர் கொண்டு வந்திருந்த காலை இருக்குல்ல, அந்த காளைய பலிபீடத்துல வச்சு அதை அவர் துண்டிக்கிறார். சந்து சந்தா சந்து சந்தா சந்து சந்தா சந்து சந்தா அதை துண்டிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் யோசிக்கிறாரு. நல்லா கவனிங்க. இப்ப யோசிக்கிறாரு. இவ்வளவு நேரமும் இவங்க பலி செலுத்தி மேல இருந்து ஒரு அக்கினி கூட என்ன செய்யல, வரல. இப்ப நம்ம பலி செலுத்தும் போது 2 பேர் என்ன தெரியுமா சொல்லுவான்? நாங்க காலையிலேயே பலி செலுத்தணும், அப்ப வெதர் கிளைமேட்லாம் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, அக்கினி வந்துச்சு ஆனா சரியா பத்திக்கல, அக்கினி வந்துச்சு ஆனா சரியா பத்திக்காம போயிருச்சு அப்படின்னு எதையாவது உல்டா லக்கடி வேலை சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த 450 பேருக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். எப்பா எல்லாம் குடங்குடமா கொண்டு வந்து தண்ணியை கொண்டு இதுல ஊத்து. அவ்வளவு பேர் குடத்தை தூக்கிட்டு வந்து தண்ணியை ஊத்துறாங்க. அந்த பலிபீடத்து அந்த பலி பொருளின் மீது, அந்த அந்த காளையின் மீது குடங்குடமா தண்ணி, குடங்குடமா தண்ணி, குடங்குடமா தண்ணி. அந்த பலி பொருளை பார்த்தா தண்ணியும் ரத்தமும் கலந்து அப்படியே பலிபீடம் எல்லாம் வழிஞ்சு ஓடுது. அது தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொத 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 சொத. நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சளி இருக்கு பாருங்க, ரோட்ல இருக்கிற அந்த சகதி மாதிரி கரியும் மாம்சமும் கொழுப்பும் ரத்தமும் தண்ணியும் சத 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 வழிஞ்சு ஓடு. இனி இதுல ஃபயர் பத்திக்கிறதுக்கு there is no chance. நம்ம ஆண்டவருடைய ஸ்டைல என்ன தெரியுமா? எங்க வாய்ப்பு இல்லையோ அங்கே தன்னுடைய வாய்ப்பை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்றேன்,
நான் சொல்ற தீர்க்க தரிசனமா என்னால சொல்ல முடியும். பாஸ்டர் முடிஞ்சிருச்சு, ஆகாது, செத்து போச்சு, அவ்வளவுதான், இனி வாய்ப்பில்லை பாஸ்டர், இனி எல்லாம் கற்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய யூட்ரஸ் சுற்றிலும் அவ்வளவு நீர் கட்டிகள் இருக்குதான், அதெல்லாம் இனிமேல் வாய்ப்பு இல்லை, இனிமேல் எனக்கு இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் இவர் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இல்லை. எதெல்லாம் வாய்ப்பில்லையோ அதை தம் கரத்துல எடுத்து வாய்க்க பண்ணுகிற சர்வவன். வேணும்னா கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. ரகத ரகந்த ரகதலரபா. முடியாதவைகளை, முடியாதவைகளை, ஆகாதவைகளை, நடக்காதவைகளை நான் சொல்ல முடியும். 2025க்குள்ள போயிட்டு அற்புதம் இல்ல, அற்புதத்தோடு கூட 2025க்குள்ள பிரவேசிக்கணும். போய் அற்புதம் இல்ல, அற்புதத்தை பெற்றுக்கொண்டே போவதற்கு அன்றைக்கு முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே எகிப்தில் இருந்ததான அத்தனை பேருடையதான பண்டம் பாடிகள் நகைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பிரவேசித்து போனது போல போகும்போதே 2025க்குள்ள போகும்போதே நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டு, விடுதலையை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு. ஏரா கதா ரகத லமா கப ரகம்ப கர ஹம்ப ரகத லமா அல்ப ரகத லமா கெரா பகந்த ரகத நகத ரகத ரக. ஹalleluya. பள்ளிப்பொருள் எல்லாம் தண்ணியா இருக்கு, வாய்ப்பே இல்ல ராஜா, பாத்திக்கிறதுக்கு வாய்ப்பே சொதன் இருக்கு. அவர் ரொம்ப ஒண்ணும் பண்ணல, அவங்க பண்ண மாதிரி கத்தல, அவங்க பண்ண மாதிரி உடம்பை கிழிச்சுக்கல, அவங்க பண்ண மாதிரி சாட்டையை வச்சு அடிச்சுக்கல. சிம்பிளா பலிபீடத்துக்கு முன்னாடி ஒரு முழங்கால் போட்டார், தன்னுடைய 2 கையை உயர்த்தினாரு, பரலோகத்தை நோக்கி பார்த்தாரு. யெகோவா தெய்வமே, இஸ்ரவேலில் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படியாக என்னை கேட்டருளும், என்னை நினைத்தருளும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கூப்பிட்ட பொழுது பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி வந்தது. அது இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அக்கினி. அந்த அக்கினி புறப்பட்டு வந்த பொழுது பலிபீடத்தில் இருந்ததான பலிபொருள், அந்த தண்ணீர், அந்த கொழுப்பு, அந்த நினம், அந்த வாய்க்காலில் ஓடினவைகளை நக்கி போட்டது. இந்த வேர்ட் பைபிள்ல இருக்கு, தமிழ் பைபிள்ல இருக்குது. பலிபீடத்தில் ஓடினவைகளை நக்கி போட்டது. இன் இங்கிலீஷ் பைபிள் it is wipe up. ரதா ரபா கரஷத ரகதல ரபா. என்னமோ தெரியல, நான் சொல்றேன், முதல் நாளிலேயே ஆண்டவர் ஏதோ ஒன்றை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விட்டுறாதீங்க, 3 நாள் வாங்க. இதுவரை நீ பார்த்திராதவைகளை, இதுவரை உன் கற்பனைக்கு எட்டாதவைகளை, இதுவரை நடப்பிக்காதவைகளை வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் நடப்பிப்பது உண்மையே. முழு உள்ள தோடு, அல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, முழு பலத்தோடு. ஆராதனை சத்தமா, நல்ல எனர்ஜி கொடுத்து பாடுங்க, ஆராதனை. ஹalleluya. urahata makarahadala mahadala horiandara mahadana hadana hadala. ஒரே ஒரு சரணம். எல்ரோயி சத்தமா, எல்ரோயி என்னை கண்டீரே நந்தியா. Barahada bakabarhal barahada namakarada deborashakere balakatara nakarabahada lakada labaka imanahada lakala. என்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு. சத்தமா Something is
ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனத்தின் நடுவிலே ஒரு அசைவு, தேவ ஜனத்தின் நடுவிலே ஒரு வைப்ரேஷன். உன் கண்ணீர், உன் துக்கம், உன் பாடுகள், it will wipe up, it will wipe up, it will wipe up. அவைகளை நக்கி போடுகிறது. ஒரு பரலோகத்தின் அக்கினி இறங்கி வரும் பொழுது, பரலோகத்தின் அக்கினி இறங்கி வரும் பொழுது, there is a fire, it's come from heaven, there is a fire, it's come from heaven, it will wipe up our trash. உன் கண்ணீர், உன் துக்கம், உன் வேதனைகள், உன் வியாதி, உன் பலவீனம், உன் சோர்வு, உன் விடாய்த்து போன நிலைமைகள், உன் பாலைவன வாழ்க்கையை அவைகள் wipe up பண்ணுகிறது. ஒரு முறை கூட நல்ல முழு பலத்தோட கை தட்டி ஜீசஸ் சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ். Name of all, name, every knee shall bow, every tongue confess. Jesus. It will wipe up. நக்கி போட்டது. இப்ப இவ்வளவு சம்பவமும் நடந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? என்ன நமக்கு இப்ப வேணும்? என்ன வரணும்? என்ன வரணும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, என்ன வரணும்? சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்து வெள்ளம் வருது, மழை வருதுன்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுத்து எங்க ஊர் திண்டுக்கல் மாவட்டத்துக்குலாம் ஸ்கூலுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, காலேஜ், ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் ஒன்று தானா, எல்லாத்துக்கும் லீவ் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்க மாவட்டத்தில் எந்த அலர்ட் கொடுத்தாலும் ஒண்ணு வராம கர்த்தர் வானத்தை அடைச்சு கன்வென்ஷனை மகிமையா நடத்த வச்சிருக்கிறாரு பாருங்க. இதுக்கே ஆண்டவருக்கு கைத்தட்டி 3 நாள் நல்லா தேங்க் பண்ணணும். அப்படியே பயமுறுத்துது, இந்த வர்றேன் பாரு, இந்த வர்றேன் பாரு, இந்த வர்றேன் பாருன்னு பயமுறுத்துது. ஆனா நம்ம ஆளுங்க ஜபத்துல நின்று போயிரு, ஆனா முடிஞ்ச பின்னாடி வந்துரு. நம்மள மாதிரி ஒரு சுயநலவாதிகள் ஒருத்தரையும் பார்க்க முடியாது. நினைச்சா பூட்டுங்க ஆண்டவரே, அப்புறம் திறங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரும் கேட்கிறாரு பாருங்க, அவரும் கேட்கிறாரு பாருங்க. அதனாலதான் சொல்றோம், அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். இப்ப என்ன வரணும் சொல்லுங்க, என்ன வரணும்? மழை வரணும். வந்தாதான் தேசத்தின் பஞ்சம் இப்ப என்ன செய்யும்? நீங்கும். இப்ப நல்ல கவனிங்க, வேலை இருந்த அக்கினி வந்து பழிபொருளை எடுத்த உடனேயும் தீர்க்கதரிசி இந்த 450 பேர் எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறாங்க. ஒரு பயலை விடாம 450 பேரையும் பிடிச்சு ஒரு ஆத்தங்கரை வச்சு ஒவ்வொருத்தனையா பொறுமையா க்ளோஸ் பண்ணிவிட்டார். நான் சொல்லல, பைபிள்ல போட்டிருக்கத சொல்றேன். நமக்கு ஒரு கொசு அடிக்கிறதுக்கு, ஒரு பூச்சி அடிக்கிறதுக்கே அம்புட்டு பயமா இருக்கு. 450 பேர் வரிசையா நில்லு அப்படி நிறுத்தி பட்டயத்தை எடுத்து ஒவ்வொருத்தனையா போடு 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 போடுன்னு காலையில இருந்து ஐயோ பல மணி நேரம் போட்டு தள்ளுறதுக்கே அம்புட்டு நேரம் ஆகி போயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா புரியலையாமா? ஒத்த மனுஷனா போட்டிருக்கிறார், 450 பேரை கொண்டு விட்டாரு. இப்ப கொண்டு விட்டு நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப கர்மேல் பர்வதத்துல நிக்கிறது 3 பேர். ஒன்னு தீர்க்கதரிசி, இன்னொன்னு ராஜா, மூணாவது இந்த தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் ஒருத்தன். 3 பெர்சன் தான் எங்க நிக்கிறாங்க. ஆமா, எலியா தீர்க்கதரிசி, ஆகாப் ராஜா, இந்த தீர்க்கதரிசிக்கான ஒரு வேலைக்காரன். 3 பேர் நிக்கிறாங்க. 3 பேர் நிக்கும் போதுதான் ஒரு சம்பவம் நடக்குது. அதை மாத்திரம் சொல்லி அதுல இருந்து 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இப்ப என்ன நமக்கு வரணும் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு முறை சொல்லிருங்க, மழை வரணும், மழை வரணும், மழை வரணும். இப்ப அந்த மழை வரப்போற சிச்சுவேஷனுக்குள்ள வந்துருச்சு. பழிபொருள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப மழை வரப்போற நேரத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சிடலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. 41வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீர் போம், போஜனம் பான பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு ராஜாவை பார்த்து, ஐயா நீ கிளம்பு, நீ கிளம்பி போய் சோத்த தின்னு, சோத்த தின்னு, பெருமழை என்ன செய்ய போகுது?
வரப்போகுது. அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அம்மா நல்லா கவனிங்க, ஐயா நல்லா கவனிங்க. இவர் காலையில இருந்து பழி செலுத்தினதுல இருந்து ராஜாவுக்கு ஒரே பசி, பசி, பயங்கர பசி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போச்சு, லஞ்ச் போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு டீ தண்ணி கூட கிடையாது, ஒரு பச்சி போண்டா கூட அந்த மலை மேல கிடையாது, கரெக்ட் மலை. அதனால பயங்கர பசினால ராஜாவை போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கான். பசிக்குது, தீர்க்கதரிசி எப்போது பசிக்குது 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 பசிக்குதுன்னு சின்ன புள்ள மாதிரி. இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயா உனக்கு பசிச்சுச்சுன்னா நீ போய் போஜனம் பானம் பண்ணுன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு? 42வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தில் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஐயா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அம்மா நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் பேசுறாரு. ராஜாவை சொல்றாரு, நீ போய் சாப்பிட போ, ஏன்னா உனக்கு காலையில இருந்து பசிக்குது 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 அப்படின்றீல, சோத்து முட்டை, நீ போய் சோத்த தின்னு. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா கர்மேல் பர்வதத்துல தேவ சமூகத்துல நான் நிக்க போறேன். முதல் குறிப்பு சொல்றேன், போஜனமா தேவ சமூகமா? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், போஜனமா? ஐயா சத்தமா சொல்லுங்க, போஜனமா தேவ? இப்ப முடிஞ்சு கூட அதான் நடக்க போகுது, அப்படிதானே? அந்த போஜனம் முக்கியம் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற தேவ சமூகம் எனக்கு முக்கியம் தானே. அது உண்மைன்னு சொல்றவங்க ஒரு முறை கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போஜனமா தேவ சமூகமா? சொல்லுங்க, போஜனமா தேவ? போஜனமா தேவ சமூகம்? நான் போஜனமான்னு சொல்லும்போது நீங்க தேவ சமூகமான்னு சொல்லுங்க. போஜனமா, போஜனமா, போஜனமா. அப்ப எது உங்களுக்கு வேணும்? எது உங்களுக்கு வேணும்? அப்ப நைட் ஃபாஸ்டிங் பிரேயர், ஆல் நைட் பிரேயர் நடத்திடுவோமா? ஒரு ஆமேன் போடுங்க பாப்போம், ஒரு கையை உயர்த்தி அல்லேலூயா போடுங்க பாப்போம். இப்ப போஜனமா தேவ சமூகம்? அவர் சொல்ல, நீ கிளம்பு சோத்து முட்டை, சோத்த தின்ன போ போ போ. ஆனா நானு தேவ சமூகம், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தன் முகம் தன் நெற்றியில், தன்னுடைய முகம் தன்னுடைய கால்களின் முட்டியில படத்தக்கதாக குனிந்து. எப்படி? தன்னுடைய முகம் எங்க படத்தக்கதாக? யாராவது ஒருத்தர் இந்த மைதானத்துல முன்னாடி வந்து இந்த நெத்தி இதுல படுற மாதிரி டச் பண்றதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களா? முடியாது. ஏன் தெரியுமா? நமக்கு இங்க ஒரு பெரிய மத்திய பிரதேசம் இருக்கு, அதை நம்மளால குறைக்கவும் முடியல. சப்பாத்தி தான் தின்னு பாக்குறோம், டெய்லி 1 மணி நேரம் மாங்கு நடந்து தான் பாக்குறோம். த்ரெட் மில்லு, வந்த மில்லு, போன மில்லு, எல்லா மில்லுக்கும் போய் தான் பாக்குறோம். ஒன்னும் குறைஞ்சபாடு கிடையாது. நீதிமான் பனையை போல செழித்து பானையை போல அப்படின்னு. அந்த மனுஷன், அந்த வார்த்தை லிட்டரலா எடுங்க, லிட்டரலா எழுத்தின்படி, தன் முகம் தன்னுடைய குதிங்காலி கீழே படத்தக்கதாக he bent and he stand in the presence of God. ஐயா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆகாபுக்கு முன்னாடி, உலகத்துக்கு முன்னாடி ஓடி ஜெயிக்கணும்னா சோறு, ட்ரெஸ், மேக்கப், லக்ஸூரியஸ் இதிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது. அவர் சமூகத்தில் நிக்கிறவன, அவர் பிரசன்னத்தை நாடுகிறவன, அவர் அபிஷேகத்தை நாடுகிறவன, ஆகாபுக்கு முன்னாடி ஓடுவதற்கு, சத்துருவின் முன்பாக ஓடுவதற்கு, உலகத்தின் முன்பாக ஓடுவதற்கு, அசுத்த ஆவிகளுக்கு முன்பாக ஓடுவதற்கு, போட்டிக்காரங்க, பொறாமக்காரங்க, எரிச்சல்காரங்க, வன்கண்காரங்க, சூதுக்காரங்க, வஞ்சனக்காரங்க, உனக்கு ரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி நீ ஓடி ஜெயிக்கணும்னா சோத்த தின்னுகிட்டு இருந்தா முடியாது, உலகத்துக்கு பின்னாடி போனா முடியாது, உலகத்தின் காரியங்கள்ல லகித்து போனா முடியாது. தேவ சமூகத்தை நாடுகிறவர்கள், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், ஜெயிக்கிறவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், கைகளை தட்டுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், அபிஷேகிக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் ஆகாபுக்கு முன்பாக ஓட பண்ணுவார், ஓட பண்ணுவார், ஓட பண்ணுவார். உலகத்தை ஜெயிக்கணுமா, மாம்சத்தை ஜெயிக்கணுமா, பிசாசை ஜெயிக்கணுமா, ஆமென், அத்தனை காரியங்களை ஜெயிக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, நீ ஓடி ஜெயிக்கணும்னா, நீ ஓடி ஜெயிக்கணும்னா போஜனம் அல்ல, போஜனம் அல்ல, உலகம் அல்ல, அந்தஸ்து அல்ல, ஆஸ்தி அல்ல, லகித்து போகிற உலகத்தின் காரியங்கள் அல்ல, தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம், தேவ மகிமை, கிருபா வரங்கள், பாட்டு, ஆராதனை, பிரசன்னம்,
தேவ வார்த்தையில எவன் ஒருவன் லகிக்கிறானோ அவன் ஓடுவான் ஓடுவான் ஓடுவான். நல்ல முழு பலத்தோட கைத்தட்டி 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசி விடாதீங்க 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 விடாதீங்க. அனல் மூட்டி எரிய விடுங்க. ஐயா ஆண்கள் சைடு பின்னாடி நல்லாதான் கை தட்டி நல்லாதான் வாயை திறந்து ஜெயிக்கணும்ல 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 வெற்றி பெறணும்ல. அவர் சமூகம்தான். அதை விட்டா எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. உலகம் வேணாம், சோறு வேணாம், ஆமென், மாம்சம் வேண்டாம், உலகத்தின் காரியங்கள் வேண்டாம். போஜனமா தேவ சமூகமா, போஜனமா தேவ சமூகமா, போஜனமா தேவ சமூகமா, போஜனமா தேவ சமூகமா. ரகத நகத ரகத ரகத லகத லகத ஈரபகதர மௌத நகந்தட ரகதல ரகதல ரபா. நீங்க துதிக்க 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 பர்சனலா துதிக்க 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 அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தர்றாரு. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தர்றாரு. உலகத்தை வெறுக்கணும், மாம்சத்தை வெறுக்கணும், ஆசை இச்சைகளை ஒடுக்கணும். அந்த ரகத ஆவியில நிக்கணும், அனாயிட்டிங்ல நிக்கணும், அந்நிய பாஷையில நிக்கணும். ட்ரை பண்ணுங்க. அந்நிய பாஷை கர்த்தர் புதுவிதமான அந்நிய பாஷை தர்றாரு. இதுவரைக்கும் நீ பேசின அந்நிய பாஷைகள் அல்ல, இதுவரைக்கும் பேசின அந்நிய பாஷைகள் அல்ல. இனி புதுவிதமான ஒரு லத்தீன் பேசுற மாதிரி, ஒரு ஹீப்ரு பேசுற மாதிரி, ஒரு மராத்தி பேசுற மாதிரி, ஒரு குஜராத்தி பேசுற மாதிரி, ஒரு ஹீப்ரு பேசுற மாதிரி புது லாங்குவேஜ்ல கர்த்தர் அந்த அந்நிய பாஷையை, நவமான பாஷையை கர்த்தர் இந்த நாள்ல தந்துகிட்டு இருக்கிறாரு. ரகதலமா கட்ட ரகதரபா அர்ப ரகந்த ரபதுனி அந்த ரகதலரபா ஏல்ப ரகதர அந்த ரகதலரபா. அவர் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைங்க, அவருடைய சமூகத்தை விரும்புகிற பிள்ளைங்க, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற பிள்ளைங்க, உபவாசத்தை விரும்புகிற பிள்ளைங்க. சாப்பிடுறவெல்லாம் ஓடிரு. ஆகாவே உனக்கு சோறு முக்கியம்னா ஓடிரு, உனக்கு பசிக்குதுன்னா நீ ஓடிரு. ஆனா நான் நிக்க போறது தேவனுடைய சமூகத்துல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி வாலியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஓஹோ, சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி வாலியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. கடைசியா ஒரு முறை சமூகம் என் நல்ல கை உயர்த்தி பாடுங்க, 2 கையை உயர்த்தி பாடுங்க. நீங்க பாடுங்க. என் பாத்திரம் நீரம்பி வாலியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. It's the greatest experience. It's an amazing experience. அவர் சமூகத்தில் நிற்கிற ஒரு அனுபவம். அப்ப உலகம் மறந்துரும், சாப்பாடு மறந்துரும், உலகம் மறந்துரும். அதனாலதான் அந்த பாட்டுல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமெல்லாம் மறக்குதையா, சோரெல்லாம் வெறுக்குதையா, பிரியாணி எல்லாம், அவியல் சொதி பொரியல் எல்லாம் வெறுக்குதையா. அன்பை நீனைக்கையிலே ராஜா, அன்பை ருசிக்க ரகதலகதோ. அன்பை ருசிக்க 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயிரான நீங்க பாடணும், உங்க சத்தம் வரணும்.
போஜனமா தேவ சமூகமா என் உயிரா என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இப்ப நல்லா கவனிங்க. ராஜா பார்த்து சொல்றாரு, நீ போய் சாப்பிட போ, உனக்கு பசி தானே முக்கியம், சோறு தானே முக்கியம், நீ போ. பட் I am standing in the presence of God. I bow my heads and seek the God's ways. ஒரு முகத்தை நோக்கி பார்த்துட்டே இருக்கிறேன். இப்ப சொல்றாரு, ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றாரு. நீங்க படிங்க 42வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகாப் 41 படிக்கிறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் சத்தம் என்ன செய்கிறது? எல்லாம் சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. ஐயா, மழை ஒரு இடத்துல வருதுன்னா ஸ்மெல் அடிக்கும், அப்படிதானையா? மண் வாசம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. மழை ஒரு இடத்துல வருதுன்னா இங்க இருந்தே வந்து பார்த்துருவா, மழை ஐராணிபுரத்துல வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அழகிய மண்டபத்துக்கு வரும், அப்புறம் மேக்கா மண்டபத்துக்கு வரும் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க சொல்லுங்க? இப்ப இந்த தீர்க்கதரிசிக்கு மழை வர்ற ஸ்மெல் வரல, மழை வர்ற சத்தம் கேக்குதான். நிக்கிறது 3 பேரு. நிக்கிறது எத்தனை பேரு? 3 பேரு. 3 பேர் தான் நிக்கிறாங்க. அதுல அவருக்கு கேட்கல, ராஜாவுக்கு கேட்கல, தீர்க்கதரிசி கேக்குது. தீர்க்கதரிசி சொல்றார பார்த்து, எனக்கு மழை வர்ற சத்தம் கேக்குது. அவன் சொல்ற, ஒண்ணு கேட்கலையே, எனக்கு கேக்குது. இருக்கிறதே 3 பேரு, வேலைக்காரனை விட்டுருங்க, 2 பேர் தான் முக்கியமான ஆளு. எனக்கு கேக்குது, உனக்கு? நான் சொல்றேன், நீ உலகத்துக்கு முன்னாடி ஆகாபுக்கு முன்னாடி ஓடணும்னா அவர் சத்தம் யாருக்கு கேக்குதோ அவன் மட்டும்தான் ஓடி ஜெயிக்க முடியும். அவர் சத்தம் எனக்கு கேக்குது, உனக்கு கேட்க மாட்டேங்குது. சத்தம் கேக்குது. நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுற சத்தம் எத்தனை பேருடைய காதுல தொனிக்குதோ, சத்தம் கேட்கிறவன் ஓடி ஜெயிப்பான். ஆண்டவர் பேசுவாரா பாஸ்டர்? சத்தம் கேட்குமா பாஸ்டர்? எங்களுக்கு கேக்குதே, உங்களுக்கு கேட்குமே சார். நல்லா கவனிங்க சார், நல்லா கவனிங்க, அம்மா நல்லா கவனிங்க. நம்ம தலைக்கு மேல 1008 அலவரிசை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்ன அலைவரிசெல்லாம் ஓடுது? பிஎஸ்என்எல்ங்கிறாங்க, வோடாஃபோனுங்கிறாங்க, ஏர்டெல்ங்கிறாங்க, ஜியோங்கிறாங்க, என்னென்னமா ஓடுது. ஆனா நான் இங்க இருந்துட்டு மேக்கா மண்டபத்தில் இருந்துகிட்டு எங்க ஊர்ல இருக்கிற திண்டுக்கல்ல இருக்கிற அங்க என்னுடைய யாருக்கோ, என் மனைவிக்கோ, உதவி ஊழியருக்கோ, யாருக்கோ ஒருத்தருக்கு நான் போன் பண்றேன். நான் போன் பண்ணும்போது என் தலைக்கு மேல 1008 அலவரிசை ஓடினாலும் என்னுடைய லைனும் அந்த பக்கம் பேசுறவனுடைய லைனும் கரெக்டா இருந்தா, எத்தனை 1000 கிலோமீட்டர் இருந்தாலும் நான் பேசுறது அங்க கேக்குது, அங்க பேசுறது இங்க கேக்குதுன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற உறவு சரியா இருந்தா, என்ன சுத்திலும் 1000 சத்தங்கள் கேட்டாலும் என் தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்கிறவன் ஜெயிப்பான், சத்தம் கேட்கிறவன் ஜெயிப்பான். கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம், கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் அது காதேஸ் வனாந்தரத்திலே தொனிக்கிறது, அது லீபனோனின் கேதுருக்களை முறிக்கிறது, அது தண்ணீர் பிரவாகத்தின் மேலே முழங்குகிறது, அது பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் ஜல பிரவாகத்தின் மேலே தொனித்து லீபனோனின் கேதுருக்களை முறித்து, இந்த சத்தத்திற்கு இணையான சத்தம், இந்த சத்தத்திற்கு மகிமையான சத்தம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் காதுகளிலே ஒரு வெற்றியின் சத்தம் தொனிக்கத்தக்கதாக
எல்லாரும் ரெண்டு கை எடுத்து காதுல வைங்க பாப்போம். ரெண்டு கை எடுத்து காதுல வைங்க. எல்லாரும் காதுல வைங்க. எல்லாரும் காதுல வைங்க. ஐயோ அந்த பாட்டிக்கு சொல்லி கொடுங்க. ரெண்டு கை எடுத்து குரங்கு பொம்மை பார்த்திருக்கீங்களா? கண்ணை ரெண்டு காதை ரெண்டு மூடிட்டு இருக்கும் பாருங்க. அது மாதிரி காதுல வைங்க, காதுல வைங்க. அப்ப ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துக்குள்ளாக நான் புது வருஷத்துக்குள்ள போறதுக்குள்ள இந்த காதுல ஒரு குட் நியூஸ் கேட்கணும் ஆண்டவரே. இந்த காதுல ஒரு குட் நியூஸ் கேட்கணும் ஆண்டவரே. ரொம்ப வருஷமா தடைபட்டு இருக்கிற திருமண காரியம் இந்த காதுல டிசம்பர் 31 கேட்கணும் ஆண்டவரே. அப்ப ரொம்ப வருஷமா டாக்டர்ஸ் உடைய ரிப்போர்ட் எல்லாம் நெகட்டிவா இருந்துகிட்டு இருக்குது. அதுல ஒரு குட் நியூஸ் என் காதுல தொனிக்கணும் ஆண்டவரே. காதுல கையை வச்சு காதுல கை வச்சு ஒரு எழுப்புதலின் சத்தம், ஒரு எழுப்புதலின் சத்தம், ஒரு எழுப்புதலின் சத்தம். ஆமென், ஆமென். the sound of revival என்னுடைய காதுகளில் தொனிக்கணும் ஆண்டவரே. நாகர்கோவில் பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்க இருக்கிறதான 5-6 தாலுகாவில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல், மேக்கா மண்டபத்தில் ஒரு எழுப்புதல், பிலடெல்பியா திருச்சபைகளிலே ஒரு எழுப்புதல், கட்டப்பட்டு கொண்டிருக்கிற புதிய ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கிறதான ஜனங்கள் பாவத்தில், அசுத்தத்தில், வேசித்தனத்தில், விபச்சாரத்தில், விக்கிரக ஆராதனையில், விட முடியாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே நுழைகிற ஒரு எழுப்புதலின் சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிக்கிறது. நான் சொல்றத சொல்லுங்க, கேக்குதா கேட்கலையா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, கேக்குதா? முதல்ல சொன்னேன் போஜனமா தேவ சமூகமா. ரெண்டாவது சொல்றேன், கேக்குதா கேட்கலையா? ஐயோ, இப்ப நான் சொல்றது கேக்குதா கேட்கலையா? இத்தனை ஸ்பீக்கர் வச்சு கேக்குதா? அப்ப சொல்லுங்க, கேக்குதா கேட்கலையா? சத்தம் கேக்குதா? தீர்க்கதரிசிக்கு கேக்குது, ராஜாவுக்கு ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆவியை பெற்ற மனிதனுக்கு சத்தம் தொனிக்கிறது கேட்கும், ஆவி இல்லாத மனிதனுக்கு சத்தங்கள் தொனிப்பது கேட்பதல்ல. ஆமென், ஆமென். தேவ சத்தம், தேவ சத்தம், தேவ சத்தம் இன்றிலிருந்து உன் காதுகளிலே தொனிக்கணும். சத்தத்தை கேட்டுக்கிட்டே ஓடணும், சத்தத்தை கேட்டுக்கிட்டே ஓடணும். ஆண்டவருடைய சத்தம் எனக்கு பின்னாடி வந்து தொனிச்சுக்கிட்டு இருக்குது. நான் எங்க போகணும், என்ன செய்யணும்? ஃபாதர் அழகா பாடி இருக்கிறார் பாருங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பாட வேண்டும், என்ன பிரசங்கிக்க வேண்டும், கற்றுத்தாரும். ஒன்னு ஆரம்பிச்சா முடிச்சு நீங்க பாடுங்க. விருப்பம் இல்லாத, இங்க என்ன கச்சேரியா நடத்துறாங்க, நல்லா பாடுறாருன்னு பாக்குறேன், கூட சேர்ந்து பாடணும். விருப்பம் இல்லாத. சூப்பர். இப்ப எப்படி தெரியுது? நீங்க படாது, நீங்க படாது, நீங்க படாது. சூப்பர், சூப்பர். எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர். சத்தம் கேட்கணும், ஆவியான இதயத்துக்குள்ள ஒரு சத்தம். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு சொல்லா தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். கடைசியா வருகிற ஆவியானவரின் சத்தமா? ஜோரா ஒரு கை தட்டி அப்பாவுக்கு மகிமை. பல நேரத்தில் அவர் சத்தம் கேட்காம நிறைய காரியத்தை செஞ்சு உங்க வாழ்க்கையில மாட்டிக்கிட்டீங்க. நிறைய காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய காரியம் ஆண்டவருடைய சத்தம் கேட்கல. நான் விருப்பப்பட்டு, எனக்கு ஆசை,
எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு போய் விழுந்து விழுந்து முடிவுல கண்ணீர், கவலை, போராட்டம். பட் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேரா வருது. Hereafter you just listen my voice. என் சத்தம் உனக்கு நேரா வந்துகிட்டே இருக்கும். நான் உன் கூட பேச விரும்புறேன். என் சத்தத்தை உனக்கு நேரா கொடுக்க விரும்புறேன். இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் மீட்டிங்ல கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். கர்த்தருடைய சத்தம் இந்த மைதானத்தில் தொனிக்கும். கர்த்தருடைய வார்த்தை இந்த மைதானத்தில் தொனிக்கும். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அந்த பாதையில நடக்கிறானோ அவனுடைய ஜீவியத்தின் எஞ்சிய காலங்களை நான் மகிமையினால் அலங்கரிக்கிறவராயிருக்கிறேன். Hear the voice of God. The voice of God. கேக்குதா? போஜனமா? போஜனமா? கேக்குதா? இப்ப நல்லா கவனிங்க. பா 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 சோத்த திங்க பா. சோத்த முட்டை பசிக்குது 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 பசிக்குது. பா சோற திங்க போ. நான் போக மாட்டேன். நான் இருக்கிற உபவாசத்திலேயே தேவ சமூகத்தில் நெத்தி கீழே படத்தக்கதா குனிஞ்சு பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் நிற்பேன். வெறியா நிற்பேன், வைராக்கியமா நிற்பேன். நிற்கும் போதுதான் சத்தம் எனக்கு கேக்குது. உனக்கு கேக்குதா? கேட்கலையே. கேட்காதே, நீதான் சோத்து முட்டையாச்சே. கேட்காது. இப்ப வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, சமுத்திரமகமாய் போய் பாரு. என்ன தெரியுது? என்ன தெரியுது? அவன் போய் பார்த்துட்டு வரான். ஒன்னும் தெரியலையே. ஒன்னும் தெரியலையா? கண்ணை நல்லா வச்சு போய் பாருடா. 2வது தடவை போயிட்டு பாரு. ஒன்னும் தெரியலையே. 3 ஒன்னும் தெரியல. 4 ஒன்னும் தெரியல. 5 ஒன்னும் தெரியல. 6வது தடவை ஒன்னும் தெரியல. 7வது தடவை ஒழுங்கா போய் பாருடா. போய் பார்த்துட்டு வந்துட்டு, சார் 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 ஒரு உள்ளங்கை அளவுக்கு மேகம் தெரியுது சார். தெரியுதா? 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 உள்ளங்கை அளவுக்கு மேகம் தெரியுதா? அது போதும், அது போதும், அது போதும், அது போதும். அந்த உள்ளங்கை மேகம் தான் இப்ப ஒரு பெரிய மழையை இங்க கொண்டு வர போகுது. அந்த மழையினால முழு இஸ்ரவேல் செழிப்பாக போகுது. ஆமா ஆமா, 3 நாள் கன்வென்ஷன்ல ஒரு உள்ளங்கை மேகம் தான் எழும்போ. ஒரு உள்ளங்கை மேகம் தான் எழும்போ. ஆமா, அது அப்படி எழும்பி 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 இந்த வருஷத்தின் கடைசியில அப்படி பெரும் மழையா சபையில ஊற்றப்படும். பிலடெல்பியா திருச்சபைகளில, தலைமை சபையில, போதகர் மேல, ஊழியக்காரர் மேல, வேக்கா மண்டபத்து மேல, சுற்றி இருக்கிற கிராமங்கள் மேல ஒரு பெரும் மழையா ஊற்றப்படும். அது 2025க்குள்ள போகும்பொழுது பெரிய செழிப்பை கொண்டு வரும். ஆமா, இந்த உள்ளங்கை மேகத்தை வரவழைக்கிறதுக்கு தான் இத்தனை காரியங்களை செலவு செய்து இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் ஒரு உள்ளங்கை மேகத்தை எழும்ப பண்ணுது, எழும்ப பண்ணுது, எழும்ப பண்ணுது, எழும்ப பண்ணுது. அம்மா பாடினாங்கல்ல, கர்மேலின் தாழ்வரையில் ஒரு கைமேகம் யான் காணணும், ஆகாபு அத்தி என் மேல் இறைக்கணுமே. பார்த்துட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை. 7வது முறையா சொல்றாரு, சின்ன உள்ளங்கை மேகம் தெரியுது. இப்ப இப்ப தீர்க்கதரிசி ராஜா பார்த்து சொல்றாரு, ராஜா ராஜா இங்க பாருங்க, சத்தம் கேக்குது, மழை வர சத்தம் கேக்குது, மேகமும் தெரியுது, காது கேக்குது, கண்ணு பாக்குது. சொல்லுங்க, காது கேக்குது, கண்ணு சத்தத்தை, மழையின் சத்தத்தை, மேகத்தை. ஐயா, யார் ஒருவன் தேவ வார்த்தையை கேட்டு தேவ பிரசன்னத்தை கண்ணால் அனுபவிக்கிறானோ அவன் ஓடுவான். பொறுங்க பொறுங்க, கை தட்டாதீங்க, கை தட்டாதீங்க. நான் சொல்றேன், நான் சொல்லிக்கிறேன். இப்ப காது கேக்குது, மழை சத்தம், கண்ணு பாக்குது. இப்ப ராஜா பார்த்து சொல்ற, ராஜா மழை வரப்போகுது, மழை வரப்போது, சரியான மழை வரப்போது, கிளம்பி உன் ரதத்தை எடுத்துட்டு ஓடிரு. ஏன்னா நீ பசியும் தாங்க மாட்ட, மழையும் தாங்க மாட்ட. தங்க கட்டி சக்கரை கட்டி கரைஞ்சு போயிருவேன். எடுத்துட்டு ஓடிரு. நீ சொன்ன மாத்திரத்துல ஒரு பெரிய மனுஷன் இங்க நிக்கிறானே, வயசான மனுஷன். இந்த மனுஷன் எப்படி போவான்? யோ, நீ என் ரதத்துல ஏறிக்கையா,
இப்பதான் 450 பேரை வேற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, என் ரதத்துல ஏறிக்கோ போவன்னு சொல்லி கேட்காம மனசாட்சி இல்லாம அவரை விட்டுவிட்டு போயிடு. இவர் ஒத்தாளு ரதத்தை எடுத்துட்டு ஓடுறாரு. அந்த ரதம் எப்படின்னா 12 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி, கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். எத்தனை குதிரை பூட்டி இருக்காங்க? ஒரு குதிரை ஸ்பீடே நம்மளால தாங்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற மோட்டருக்கு பேரு 1 HP 2 HPன்றாங்கல்ல, அப்படின்னா என்னது? 1 ஹார்ஸ் பவர். அப்படி 1 HP மாதிரி 12 HP, 12 குதிரை நிக்கிறதுல ஏறி போறாரு. கொஞ்சம் கவனிங்க, ஏறி போறாரு. கடைசி பாயிண்ட் கவனமா கவனிக்கணும். ஏறி போறாரு, அதுவும் மலையில ஏத்தம் இல்ல, மலையில இறக்கத்துல. என்ன ஸ்பீடா அந்த ரதம் போகும்? நீங்க மலையில ஹில்ஸ்ல வண்டி ஓட்டினவங்களுக்கு தெரியும். கொடைக்கானல இருந்து கீழே இறங்கும் போது கியர்லாம் போட தேவையில்ல, அது பேசாடி நம்ம போற ஸ்பீட்ல சர்றடி கீழே இறங்கி நம்ம தான் பிரேக் அணைச்சு கிளச்ச பிடிச்சு செம்ம ஸ்பீடு. 12 ரதம் போட்டி இருக்குது, விரட்டி கீழே போகுது. அவர் பாதி மலைய கூட கிராஸ் பண்ணல. தீர்க்கதரிசி என்ன தெரியுமா பண்ணாரு? தன் அறையை கட்டிக்கொண்டு, இடுப்புல ஒரு அறையை கட்டிக்கொண்டு, ஆகாபு பாதி மலைக்கு கீழே இறங்கல, 12 குதிரை பூட்டப்பட்ட ஹார்ஸ்ல போயிட்டு இருக்கிறாரு. இவர் அவருக்கு முன்னாடி ஓடி, அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடி கீழே போய் சேர்ந்துட்டார். அவர் இப்ப கை தட்டணும், நல்லா கை தட்டணும், முழு பலத்தோட கை தட்டணும். mighty hand of praise. மூணாவது சொல்றேன், ரதமா தேவ கரமா? சொல்லுங்க பாப்போம். அந்த வசனம் அப்படிதானே போட்டிருக்கு, அந்த வசனம் அப்படிதானே போட்டிருக்கு. அதை படிங்க, அதை படிக்கிறேன் பாருங்க. 46வது வசனம், 46, verse number 46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டுமாக ஆகாபுக்கு முன்பு. ஐயா, அவன் ரதத்துல போறான், இவன் தேவ கரத்துல போறான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் ஆகாபுக்கு முன்பாக. ரதமா தேவ கரமா? சொல்லுங்க, ரதமா தேவ கரமா? சொல்லுங்க, ரதமா ரதமா. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்னு கேட்டேன். போஜனமா தேவ சமூகமா? இரண்டாவது, மூணாவது ரதமா? ஐயா நல்ல கவனிங்க. உலகம் ரதத்தை நம்பி இருக்குது, ராஜ்யங்களை நம்பி இருக்கு, மனுஷர்களை நம்பி இருக்குது, மேலான அதிகாரங்களை நம்பி இருக்குது. ஆனா எங்களுக்கு அதிகார பலம் இல்ல, பண பலம் இல்ல, ஆள் பலம் இல்ல, எங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்ல, ஃப்ரண்ட் ரவுண்ட் இல்ல, ரைட் ரவுண்ட் இல்ல, லெஃப்ட் ரவுண்ட் இல்ல, மேல கீழே எந்த ரவுண்டும் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு கரம் இருக்குது, அது கர்த்தருடைய கரம், அது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ அவரை கொண்டு, அவருடைய பெயர்ல கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, எதையோ ஒன்ன நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, எதையோ ஒன்ன நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, எதையோ ஒன்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க என்ன தூக்கி விடுவாங்க, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, அவங்க எனக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு வெளிநாட்டுக்கு விசா வாங்கி கொடுப்பாங்க, அவங்க என்ன ஃபாரின் அனுப்பி வைப்பாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட், இவங்க எனக்கு சப்போர்ட்னு எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நாசியிலே சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனை நம்பாதீங்க. நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலே வைத்து அக்கினியினாலே பதில் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை எங்கள் துணையாக கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ரதத்தை நம்பி அல்ல, தேவ கரத்தை நம்பி. கைதட்டி, தேவ கரம் எங்க மேல, தேவ கரம் எங்கள் மேல, தேவ கரம் எங்கள் மேல, ஜனத்தின் மேல தேவ கரம் இருக்குது. எதை ஒன்றையும் நம்பாத தேவ பிள்ளையே, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, நம்பாத, நம்பாத. பொலிட்டீஷியன்ஸ் அல்ல, எனக்கு உதவி செய்கிற மேல் அதிகாரிகள் அல்ல, நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குகிறார்
உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, அவரே. அவன் அவன் ஆகாபுக்கு முன்பாக ஓடி ஜெயிப்பான். எவன் ஓடி ஜெயிப்பான்? எவன் ஓடி ஜெயிப்பான்? போஜனத்தை வெறுத்து தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருடைய சத்தத்தை தன் காதிலே கேட்டு ரதத்தையும் குதிரையும் நம்பாமல் தேவ கரத்தை நம்பி இருக்கிறவன் ஓடி ஜெயிப்பான். இதுவே கர்த்தர் முதல் நாள் கன்வென்ஷனில் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லி